லெட்ஸ் ப்ளே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த மேட்ரிக்ஸில் வந்து எத்தனை ரோஸ் எத்தனை காலம் அதுதான் இன்புட்டு. மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்ன இன்னொரு இன்புட் கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம வந்து ஈவன் ரோஸ்லாம் ஈவன் எண்டட் ரோஸ்லாம் லெஃப்ட்டில் ரொட்டேட் பண்ணணும், ஆட் இண்டெக்ஸ் ரோஸ்லாம் ரைட்டில் ரொட்டேட் பண்ணணும். இது என்ன, இந்த ரோ என்ன ரோ, இது ஈவன் இண்டெக்ஸ் 0, இது வந்து 1. ஸோ இதெல்லாம் லெஃப்ட்டில் ரொட்டேட் பண்ணணும், ஆட் இண்டெக்ஸ்லாம் ரைட்டில் ரொட்டேட் பண்ணணும். அப்படி ரொட்டேட் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுடைய ரொட்டேட் பண்ண மேட்ரிக்ஸும் ஒரிஜினல் மேட்ரிக்ஸும் சேமாக இருந்தால் 1 ரிட்டர்ன் பண்ணணும், இல்லைனா 0 ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சிம்பிள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் லாஜிக் வந்து ஆப்வியஸாக எல்லா ரோலையும் லூப் அடிக்க போகிறோம். இதை ஈவன் இண்டெக்ஸ் ரோவெல்லாம் லெஃப்ட்டில் ரொட்டேட் பண்ண போகிறோம், ஆட் இண்டெக்ஸ் ரோவெல்லாம் ரைட்டில் ரொட்டேட் பண்ண போகிறோம். எத்தனை ரொட்டேட் பண்ண போகிறோம், அது இன்புட்டாக கொடுத்துருக்காங்க, அத்தனை டைம்ஸ் ரொட்டேட் பண்ண போகிறோம். எக்ஸ் டைம்னா எக்ஸ் டைம்ஸ் ரொட்டேட் பண்ண போகிறோம். ரொட்டேட் பண்ணிவிட்டு அந்த ரொட்டேட் பண்ண எல்லாத்தையும் ஒரு நியூ மேட்ரிக்ஸ், லெட்ஸ் கால் இஸ் டிரான்ஸ்ஃபார்ம்டு மேட்ரிக்ஸ், இந்த டிரான்ஸ்ஃபார்ம்டு மேட்ரிக்ஸில் ஸ்டோர் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இந்த டிரான்ஸ்ஃபார்ம் மேட்ரிக்ஸும் ஒரிஜினல் மேட்ரிக்ஸும் சேமான்னு செக் பண்ணணும். ரைட். ஸோ ஃபஸ்ட் என்ன, ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் மேட்ரிக்ஸ் டிக்ளேர் பண்ணுவோம். ரைட். அதில் தான் நம்ம ரொட்டேட் பண்ணி ஸ்டோர் பண்ண போகிறோம். அப்புறம் ஒரு ரோவாக லூப் அடிக்கணும். இது ரோ லூப் அடிக்கிறதுக்கு. ஓகே, ஒரு ரோ போனதுக்கப்புறம் அது ஈவன் ரோவா ஆட் ரோவான்னு செக் பண்ணணும். கரெக்ட். ஸோ ஈவன் ரோவாக இருந்துச்சுன்னா அந்த ரோ 2ஆல் டிவைட் ஆகும். அது இருந்தால் லெஃப்ட்டில் ரொட்டேட் பண்ணணும், எல்ஸ்னா ரைட்டில் ரொட்டேட் பண்ணணும். ஓகே, எப்படி ரொட்டேட் பண்ணுறது பார்ப்போம். ஸோ ரொட்டேட் பண்ணி முடிச்சப்பறம் இந்த டிரான்ஸ்ஃபார்ம் மேட்ரிக்ஸ் வந்துருச்சு. நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் மேட்ரிக்ஸும் ஒரிஜினல் மேட்ரிக்ஸும் சேமாக இருக்கிறதுக்கு இந்த லூப்பு. ஏதாவது ஒரு எலமெண்ட் சேமாக இல்லைனா கூட நம்ம ரிட்டர்ன் 0 பண்ணிடுறோம், எல்லா எலமெண்ட்டும் சேமாக இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் 1 பண்ணிடுறோம். ஸோ அவ்வளோதான் பேசிக் லாஜிக். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ரொட்டேட் பண்ணணும். லெஃப்ட் ரொட்டேட் எப்படி பண்ணுறது, ரைட் ரொட்டேட் எப்படி பண்ணுறதுன்னு தெரியணும். ரைட். ஸோ ரொட்டேட்டுக்கு என்ன லாஜிக் அப்படின்னா, லெட்ஸ் டேக் திஸ் நம்பர். ஒரு ரோ வந்து 1 2 3 4. இப்போ நம்ம எத்தனை வாட்டி ரொட்டேட் பண்ணணும் அப்படின்றது வந்து எக்ஸில் கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்பர் ஆஃப் காலம்ஸோட அதிகமாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இருக்கிறதே 4 காலம் தான், 5 கூட இருக்கலாம். ஸோ இதில் 4 வேல்யூஸ் இருக்குது. நம்ம 4 தடவை ரொட்டேட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஒரிஜினல் வேல்யூ வந்துடும் அப்படியே. ரைட். இது அப்படியே திருப்பி எத்தனை வேல்யூ இருக்கோ அத்தனை ரொட்டேட் பண்ணோம்னா ஒரிஜினல் வேல்யூ வந்துடும். ஒரு தடவை ரொட்டேட் பண்ணால் என்ன வரும், லெஃப்ட் ரொட்டேட் பண்ணால், லெஃப்ட்னா என்ன அர்த்தம், ரைட் சைடில் இருக்கிற வேல்யூ லெஃப்ட்டில் மூவ் ஆகணும், அதான் லெஃப்ட் ரொட்டேஷன். ரைட். ஸோ 2 3 4 1 இதுதான் லெஃப்ட் ரொட்டேஷன். ரைட். 4 தடவை ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா ஒரிஜினல் வேல்யூ வந்துடும். கரெக்டாக. இது ஒரு தடவை, அப்புறம் 2 தடவை, அப்புறம் 3 தடவை, அப்புறம் 4 தடவை ஒரிஜினல் வேல்யூ வந்துச்சா. இப்போ 5ஆவது தடவை ரொட்டேட் பண்ணால் என்ன ஆகும், 2 3 4 1. அப்போ ஒரு தடவை ரொட்டேட் பண்ணுறதும் 5 தடவை ரொட்டேட் பண்ணுறதும் சேம், 6 தடவை ரொட்டேட் பண்ணுறதும் 2 தடவை ரொட்டேட் பண்ணுறதும் சேம். கரெக்ட். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா எத்தனை தடவை ரொட்டேட் பண்ணுறோமோ அது எக்ஸ் மாடுலோ நம்பர் ஆஃப் வேல்யூஸ். நம்பர் ஆஃப் வேல்யூஸ்ன்றது நம்ம இதில் நம்பர் ஆஃப் காலம்ஸ் எம். இதை தான் நம்ம ஷிஃப்ட்னு எடுத்துக்கிறோம். ஏன்னா அதை தடவை தான் நம்ம ஷிஃப்ட் பண்ண போகிறோம். அதுதான் இங்கே பண்ணியிருக்கோம். ஏன்னா அத்தனை தடவை நம்ம எக்ஸ் எத்தனை வேல்யூ அத்தனை வேலையும் பண்ணிகிட்டே இருக்க தேவையில்லை லூப்பில் போட்டு. ரைட். இப்போ லெஃப்ட் ரொட்டேஷன். லெஃப்ட் ரொட்டேஷனுக்கு என்ன லாஜிக் அப்படின்னா, இட்ஸ் ஸோ சிம்பிள். லெஃப்ட் ரொட்டேஷன்னாலே நம்ம என்ன பண்ணணும், ரைட்டில் இருக்கிற வேல்யூ லெஃப்ட்டுக்கு மூவ் ஆகணும். கரெக்ட். அப்போ ஒரு டிரான்ஸ்ஃபார்ம்டு வேல்யூனா நீ கரண்ட் வேல்யூ ஜேன்னு வச்சுப்போம். இதுதான் லூப் அடிக்கிறோம். ஒரு இண்டெக்ஸாக ஒரு வேல்யூ லூப் அடிக்கிறோம், அதான் ஜே. நம்ம ஜே பண்ணும்போது என்ன ஆகணும், ஜேலேருந்து நம்ம எவ்வளோ தூரம் ரொட்டேட் பண்ணுமோ, ஓகே 2 தடவை ரொட்டேட் பண்ணோம், 2 தடவை தள்ளி பண்ணும், எத்தனை தடவை ரொட்டேட் பண்ணணும் தான் அந்த ஷிஃப்ட்டு நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இங்கே. ஸோ ஜே ப்ளஸ் ஷிஃப்ட் முன்னாடி போய் அங்கே இருக்கிற வேல்யூ கொண்டு வந்து இங்கே காப்பி பண்ணணும். கரெக்டா. ஆனால் அப்படி நம்ம முன்னாடி போகும்போது என்ன ஆகும்னா, சப்போஸ் இங்கே இருக்கிறோன்னு வச்சுக்க ஜே, இங்கேருந்து 2 தடவை முன்னாடி போனால் ஒரு நம்பருமே கிடையாது. அப்போ நம்ம எங்கே போகணும், பின்னாடி இங்கே ஆரம்பத்துலேருந்து வந்து எடுக்கணும். கரெக்டா. ஓகே, இங்கே வேல்யூ கிடையாதுல்ல, அரேலாம் வேல்யூ முடிஞ்சிருச்சு, திருப்பி இங்கே வரணும். அதனால் இப்போ நம்ம 5 எடுக்கிறதுக்கு பதிலாக 5th இண்டெக்ஸ் எடுக்கிறதுக்கு பதிலாக மாடுலோ 4 போட்டோம்னா ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் எடுக்கலாம். 6th வேல்யூ எடுக்கிறதுக்கு பதிலாக 6 வேல்யூ என்ன, நத்திங் பட் த செகண்ட் வேல்யூ. ரைட். ஸோ அதனால் ஷிஃப்ட் முன்னாடி போகும்போது ஒரு மாடுலோ எம் பண்ணிக்கணும்.
ஓகே. ஸோ இங்கேருந்து ஷிஃப்ட் இங்கே போனோம்னா இந்த வேல்யூ என்ன, இப்போ 0 இருக்குது, 1 2 இருக்குது, ப்ளஸ் 2 2 மாடுலோ 4 2 தான். ஸோ இந்த வேல்யூ இங்கே போயிடும். இதுவே நம்ம வந்து இங்கே இருக்கோன்னு வச்சுக்கோ, இதோட இண்டெக்ஸ் என்ன 3 3 + 2 என்ன 5 5 மாடுலோ 4 1. ஸோ இந்த இடத்துல வர்றது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் இருக்கிற வேல்யூ இங்கே வந்துடும். ஸோ அதுக்காக தான் இந்த மாடுலோ எம் போடுறோம். ஏன்னா இங்கேருந்து நம்ம அடுத்த ரைட் சைடில் வேல்யூ கிடையாது. ஸோ அப்போ இங்கேருந்து எடுத்துகிட்டு வரணும் ஸ்டார்டிங்லேருந்து, ரைட். ஸோ இது லெஃப்ட் ரொட்டேஷன். இப்போ நெக்ஸ்ட் வந்து யூ ஹேவ் டு டூ ரைட் ரொட்டேஷன். ரைட் ரொட்டேஷன் என்ன அப்படின்னா, லெஃப்டில் இருக்கிற வேல்யூ வந்து 4, லெஃப்டில் இருக்கிற வேல்யூ ரைட்டில் போகணும், கரெக்டா? ஸோ லெஃப்டில் இருக்கிற வேல்யூனா இப்போ 2 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணணும்னா இந்த இடத்துல என்ன வரும், 2 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணால் இதுக்கு முன்னாடி லெஃப்ட்டில் 2 இது தள்ளி போய் இந்த வேல்யூ இங்கே வரும், கரெக்டா? அப்போ லெஃப்டில் இருக்கிற வேல்யூ போகணும்னா நம்ம எங்கே ஜேல இருக்கிறோமோ ஜே மைனஸ் ஷிஃப்ட்டு அங்கே பின்னாடி போயிடணும். அந்த வேல்யூ தான் கொண்டு வந்து இங்கே காப்பி பண்ணணும், கரெக்டா? ஆனால் அங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, ஜே இங்கே இருக்கும்போது நீ 2 இது பின்னாடி போனால் என்ன ஆகும், இது இண்டெக்ஸ் என்ன 0லேருந்து ஆரம்பிக்குது, 2 இது பின்னாடி போனால் -1 -2 இங்கே போயிடும், கரெக்டா? இங்கே வேல்யூவே கிடையாதுல்ல. அப்போ இந்த இடத்துல நம்ம கொண்டு வரது என்ன ஆகும், இங்கே பின்னாடி இருக்கிற வேல்யூ தான் இங்கே வரும். அப்போ 2 தடவை ரொட்டேட் பண்ணணும்னா இந்த இடத்துக்கு வர வேல்யூ இங்கே 2 தடவை தள்ளி போகணும், கரெக்டா? ஸோ அப்போ இங்கே இருந்து நம்ம எத்தனை காலம் இருக்கோ அத்தனை காலம் ஆட் பண்ணணும். 4 வேல்யூ இருக்கா, -2 4 வேல்யூ, -2 + 4 is 2. அப்போ இந்த 3 வேல்யூவை இங்கே கொண்டு போயிடும். ஸோ ஜே மைனஸ் ஷிஃப்ட் போய் அதுலேருந்து ஒரு ப்ளஸ் எம், எம்ன்றது நம்பர் ஆஃப் வேல்யூஸ். அப்போ ப்ளஸ் எம் போனால் இந்த இடத்துக்கு வந்துடும், கரெக்டா? இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா அதேமாதிரி இங்கே இருக்கும்போது மைனஸ் ஷிஃப்ட் போய் ப்ளஸ் எம் போனீங்கன்னா இங்கே வெளியே போயிடும். ஸோ என்ன வேல்யூ வந்தாலும் அதுக்கு மாடுலோ எம் போடணும். போட்டால் அந்த வேல்யூவை தான் நம்ம என்ன பண்ணணும், அந்த பர்டிகுலர் ஜேக்கு கொண்டு வரணும். அதுதான் இங்கே பண்ணியிருக்காங்க. லெஃப்டில் இருக்கிற வேல்யூவை ரைட்டில் கொண்டு வர்றதுக்கு, லெஃப்டில் இருக்கிற வேல்யூ கொண்டு வராலே ஜே மைனஸ் ஷிஃப்ட் பின்னாடி போகணும், அதுலேருந்து ப்ளஸ் எம் பண்ணணும், அதுக்கு மாடுலோ எம் பண்ணி இந்த இடத்துக்கு கொண்டு வரணும். இப்போ இதை ரைட் ரொட்டேட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி பாரு, ஈவன் ரோலாம் லெஃப்ட் ரொட்டேட் ஆகும், ஆட் ரோலாம் ரைட் ரொட்டேட் ஆகும். கடைசியாக 2 மேட்ரிக்ஸும் சேமான்னு செக் பண்ணணும். சேமான்னு செக் பண்ணிட்டா நமக்கு இது முடிஞ்சிச்சு. இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ இது இந்த ஷிஃப்ட் கால்குலேட் பண்ணுறது எக்ஸையும் எம்மையும் பேஸ் பண்ணி தான் கால்குலேட் பண்ணுறோம், கரெக்டாக? இந்த எக்ஸும் எம்மும் மாறதே கிடையாது இல்லை லூப்பில். எக்ஸும் கான்ஸ்டன்ட்டு, எம்மும் கான்ஸ்டன்ட். லூப்பில் ஒரு வாட்டி ஏன் கால்குலேட் பண்ணணும், ஒரு ரோக்கு நம்ம கால்குலேட் பண்ணணுமா, தேவையில்லைல்ல. அப்போ இதை லூப்பை விட்டு வெளியே போடலாம்ல. லூப் விட்டு வெளியே போட்டு ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போயும் எல்லா டெஸ்டிங்கும் பாஸ் ஆகிடுச்சு. இதுதான் கோட் ஆப்டிமைசேஷன், பர்ஃபார்மன்ஸ் பெட்டர் ஆகும்.